வணக்கங்க. நான் ஈரோட்டு குப்பாயம்மா பேசுகிறேங்க. அன்றைக்கி இந்த குப்பாயம்மா கதையை பாதியில் விட்டுங்களா? அப்புறம் அந்த பிள்ளைங்க அதான் அந்த என் தெரிஞ்சம்மா, அந்த அம்மாவுக்கு 3 குழந்தைங்க. அந்த 3 குழந்தைங்கள அந்த அம்மா இறந்துருச்சுங்களா விட்டுட்டு, இந்த பிள்ளைங்க 3மே என் காலை பிடிச்சிட்டு அழுகுது. அத்தை நாங்களும் எங்கேயும் போக மாட்டோம், இங்கே தான் இருப்போன்னு. அவங்க தாய் பிள்ளைங்களும் வந்து கூப்பிட்றாங்கன்னா எப்படின்னா வீட்டுக்கு ஒருத்தி வச்சுக்கலான்ட்டு 3 குழந்தைங்களையும் வச்சுக்கலான்னு கூப்பிட்றாங்க. இதுங்க போக மாட்டேங்குது. 2 பிள்ளைங்க பெருசு, 1 சிறுசு, போக மாட்டேங்குது. அப்புறம் அப்படி இருந்துமே அதாவது அவங்க சித்தப்பா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்புறம் அவள் செத்து போனவங்களோட அம்மாளும் வந்திருக்குறாங்க. சரிம்மா நான் கூட்டிகிட்டு போகிறேன், ஒரு 2 நாளைக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த சித்தப்பன் வீட்டுக்கு அந்த ஆயாலும் சேர்ந்து கூட்டிகிட்டு போகுது. அங்கே கூட்டிகிட்டு போகிறப்போ அந்த பிள்ளைங்க மேலே அதாவது ஒரு வீட்டு வேலை அப்படி வாங்குறதுங்களா. அந்த குழந்தைங்கள் வீட்டு வேலையை அப்படி வாங்கிட்டு சாப்பிட்றது எத்தனை மணிக்கு? காலையில் சாப்பாடு 11 மணிக்கு தான் கொடுப்பாங்களாம். நைட்டு தூங்குறது 11 மணி ஆயிருமா. ஒரு 4 நாள் அங்கே இருந்து பார்த்துட்டு அந்த அம்மா இருந்துட்டு கூட்டிகிட்டு வந்துருச்சு. கூட்டிகிட்டு வந்து எங்கிட்டயே, ஆயா எப்படியே அவளை இழுத்துட்டு மாதிரி இவளை இழுத்துட்டுருமா, இந்த 3 குழந்தைங்களையும் நீ எப்படியே பார்த்து நீயே உன் குழந்தைங்களாட்ட எதை கரை சேர்த்து விட்டுரு அப்படின்ட்டு சொல்லிவிட்டு அந்த அம்மாளும் போயிடுச்சு. அப்புறம் நானும் எதை இந்த என் வீட்டு பக்கத்துலேயே இந்த 3 பேர்த்துக்கு அந்த 3 பிள்ளைங்களையும் என் கண் பார்வையிலேயே வச்சுக்கிட்டு ஏதோ அப்படியே இருந்தோம். அப்புறம் அப்படி இருக்கிறப்ப அந்த பிள்ளை ஒருத்தனை விரும்பினான். யார்? அந்த இன்னொரு பிள்ளை, பெரிய பிள்ளை. அப்புறம் அந்த பெரிய பிள்ளை அவள் விரும்பினதுமே சரி அவள் வந்து நாங்கள் இந்த மாதிரி இங்கே ஒரு பையனை கட்டிக்கிறாங்கிறான் அப்படின்னு கேட்டேன். சரி வா போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு அவங்களையும் வர சொல்லி போய் பார்த்தோம். எப்படி என்னங்கிறது பார்த்தா பையனும் நல்லா இருந்தான். சரின்ட்டு அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டோம். வச்சு அவங்க பாட்டுக்கு அவங்களும் சந்தோஷமாக வாழ்கிறாங்க. அப்புறம் நானுமே எங்கள் பெரிய பிள்ளைக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. எங்கள் பெரிய பிள்ளைக்குமே சிறு சிலப்பெல்லாம் கொடுத்து சந்தோஷமாக அவங்களும் நல்லா வாழ்கிறாங்க. எங்கள் சின்ன பிள்ளைக்கு பொண்ணு கேட்க வராங்க. அந்த பிள்ளையுமே போய் இடத்தையெல்லாம் பார்த்தோம். அவங்களுக்கும் பிடிச்சிருந்தது, எங்களுக்கும் பிடிச்சிருந்தது. நல்லா சிறப்பாக அந்த பிள்ளைகளுக்குமே எங்கள் நடுப்பிள்ளைக்கு சின்ன பிள்ளைக்குமே நகை அறுப்பவனு போட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்தோங்க. நான் இது ஏன் உங்கள்கிட்டையெல்லாம் சொல்கிறேன்னா, அதாவது நம்ம பெற்றவங்க தாங்க பிள்ளைங்கள இன்றைக்கி புருஷனோட வாழ விடாத பண்ணுறதும் கூட நம்ம தாய்ங்க தான். இப்போ எங்கள் பிள்ளை வந்துங்க, அம்மா அப்படி பேசுகிறாங்க இப்படி பேசுகிறாங்கன்னு எல்லாம் கூட சொல்லுவான். நான் குடும்பம்னா அப்படித்தாம்மா இருக்கும், எல்லாத்தையும் அனுசரித்து தான் போகணும் அப்படின்னு நான் ஒருபோதும் கூட எங்கள் பிள்ளைகளுக்கு சப்போர்ட் போட்டு பேசுனதே இல்லைங்க. அவளுங்க ஐயோ அம்மா என்ன இப்படி பேசுது அப்படின்ட்டு வந்தாங்கன்னா மறுநாளே கிளம்பிடுவாங்க. இப்போது அவங்க மாமியாரிலிருந்து அவங்க சொந்த பந்தம் இருந்து எல்லாம் தாங்குறாங்க. எங்கள் பெரிய பொண்ணு சாப்பாடு செஞ்சாலும் நான் முன்ன சாப்பாடு மாமனாருக்கு தான் எடுத்து வைப்பா. சாப்பாடு எடுத்து வச்சுட்டு தான் நாங்களே பண்ணாலும் கூட எங்களுக்கே சாப்பாடு தருவா, போட்டு கொடுப்பா, வாங்கம்மா சாப்பிடலாம் அப்படின்ட்டு. அப்படியெல்லாங்க பெற்றவங்களுக்கு நம்ம பிள்ளைங்க வாழ்கிறது தாங்க நம்மளுக்கு பெருமை. நாம் பிள்ளைங்க ஒன்று சொல்லாதுக்கு முன்னே புருஷன் அடிச்சிட்டேன்னு சொன்னால் நாம் அடித்தாதான் அடிச்சிட்டு போகிறேன். அவங்க குடும்பத்தில் 1000 பிரச்சனை இருக்குது. ஏதோ ஒரு சலப்பு சங்கடத்தில் ஏதோ ஒன்று சொன்னாலும் பிடிச்சாலும் ஒரு புருஷன் அடிக்கத்தான் செய்வாங்க. அதுக்கெல்லாம் போய் கோவிச்சுட்டு நம்ம அம்மா வீட்டுக்கு வந்துட்டா பொழப்பு சரியாயிருங்களா? அப்படியெல்லாம் இருக்கவே கூடாதுங்க. பொழப்புனா இப்போ காலகட்டத்தில் புருஷன் பொண்டாட்டி விட்டு கொடுத்து வாழ்கிறது தாங்க வாழ்க்கை. அப்படியெல்லாம் நான் எல்லாத்தையும் அனுசரித்து போங்காடி தாங்க என் புருஷன் இன்னைக்கு தங்க மாட்ட வச்சுருந்து அவர் அவ்வளோ ஒரு இதாக பொறுமையாக எங்கே வந்தாருன்னா வீட்டு விட்டு வெளியே போக மாட்டாருங்க. லீவ்லேன்னு வந்தால் வீட்டில் தான் எதோ ஒன்று வேணும்னாலும் கூட என்ன தான் போய் வாங்கிட்டு வர சொல்லுவாங்க. யாருக்கிட்ட இதுதான் குப்பாயமாக புருஷனாலும் கூட யாருக்கு அந்த ஊருக்குள்ளே தெரியாது. அப்படி வாழ்ந்தாருங்க. அப்படி வாழ்ந்த மனுஷனுக்கு பிறந்த பிள்ளைங்களுமே என் பையனுமே எல்லாரும் அப்படித்தான். என் பையனும் என் மருமகளும் கூடங்க அவ்வளோ சந்தோஷமாக அங்கே இது சென்னையில் தான் இருக்கிறாங்க. ஒரு இதுக்கு போயிருப்பாங்களா அப்படி இருக்குது, மெரினா பீச்சுக்கு போயிருப்பாங்களா அப்படி இருக்குது. அங்கே அவங்க 2 பேருமே அந்த ஒரு பார்க்கில் நிற்கிறாங்க.
எனக்கு அதை பார்க்க பார்க்க அது ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க. பார்க்க பார்க்க அது பார்த்துக்கிட்டே இருக்கலான் இருந்தது, கண்ணுப்பட்டு போகிற மாதிரி. அவ்வளோ சந்தோஷமா. அதாவதுங்க, ஒரு தாய் வளர்த்தன பையன் ஒரு பொண்டாட்டியை அனுசரித்து பொண்டாட்டியை நல்லா சந்தோஷமாக வச்சுக்கிறான் பார்த்தீங்களா? உண்மையாலுமேங்க அந்த தாயை மதிக்கத்தவன் அப்படித்தாங்க வச்சுக்கணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் பொண்டாட்டி ஆம்பளையாக இருந்தாலும் சரி பொம்பளையாக இருந்தாலும் விட்டு கொடுத்து வாழ்கிறதாங்க வாழ்க்கை. இன்றைக்கி அதை விட நம்மளுக்கு என்னங்க சந்தோஷம்? குழந்தைங்க நம்ம கண்ணு முன்னாடி நல்லா வாழ்கிற வாழ்க்கை தாங்க நம்மளுக்கு வேணும். மற்றபடி நம்மளுக்கு சொத்து சுகம் அதெல்லாம் ரெண்டாம் பட்சங்க. வாழணும், நல்லா புருஷன் பொண்டாட்டிங்களோட வாழணும். இப்போல்லாம் வந்துங்க திடீர்னு ஓடுறீங்க ஒடியாறீங்க, ஒன்றுமே புரிய மாட்டேங்குதுங்க. காலம் எப்படியோ போகுது. பிள்ளைங்க 1 வயசு பிள்ளைங்களே அதுங்க பாட்டுக்கு முடிவெடுத்து அதுங்க பாட்டுக்கு அங்கே நிற்கிது இங்கே நிற்கிது. அப்படியெல்லாம் இருக்கவே கூடாதுங்க. ஒரு தாய் நீங்களுமே பாங்கு பத்திரமா குழந்தைங்கள பார்த்துக்குங்க. இப்போல்லாம் மூளைக்கு வேற இந்த பாலியல் தொல்லையெல்லாம் நடக்குது. அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காத அளவுக்கு பார்த்து பிள்ளைங்க நீங்களும் சூதானமாக இருங்க. பிள்ளைங்களையும் சூதானமாக வச்சுக்குங்க. உங்கள் புருஷனுங்களையும் பாங்காக பார்த்துக்குங்க. அதே மாதிரி ஆம்பளைங்களும் இப்படித்தான். நீங்களும் பாங்காக குழந்தைங்கள பார்த்துக்குங்க, உங்கள் பொண்டாட்டிங்களை பார்த்துக்குங்க. அதுதாங்க வாழ்க்கை. நீங்கள் எங்கே சுற்றி எங்கே வந்தாலும் நைட்டு வீட்டில் வந்து படுக்கிறப்ப வீட்டில் பொம்பளை இல்லைனாவே அந்த வீடாகவே இருக்காதுங்க. நெஞ்சில் அமைதியும் இருக்காது. நீங்கள் எந்த நேரம் போதையிலேயே இருந்தீங்கனாலும் கூட அப்பவுமே மைண்டில் ஓடு, ஐயோ வீட்டில் என்னடா ஒருத்தருமே காணா அப்படிங்கிறதோடு காலையில் எழுந்திரிச்சிங்கன்னா பக்குன்னு இருக்குது. இதெல்லாம் வேண்டாங்க. நல்லா ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு விட்டு கொடுத்து வாழுங்க. அந்த வாழ்க்கை தாங்க நிரந்தரமான வாழ்க்கை, நிம்மதியான வாழ்க்கை. சந்தோஷமாக வாழுங்க. மீதி கதையை அடுத்த வாரம் சொல்கிறேன். நன்றிங்க.